தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பாரம்பரிய நெல் ரகமான குழியடிச்சான் சிகப்பு அரிசிக்கு புவிசார் குறியீடு கோரி விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் விவசாயிகளால் பயிரிடப்படும் பழங்கால நெல் ரகம் முகவை குழியடிச்சான் சிகப்பு அரிசி. இது தனித்துவமான சுவை மற்றும் மணத்தை கொண்டுள்ளது. குறைந்த மழை அல்லது தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளிலும் செழித்து வளரும் தன்மை உடைய இந்த புழுங்கல் அரிசியில் மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இந்நிலையில் முகவை குழியடிச்சான் சிகப்பு அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கக் கோரி தமிழ்நாடு அரசு புவியியல் குறியீடு பதிவேட்டு அமைப்பிடம் விண்ணப்பம் செய்துள்ளது. இதனை தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலுடன் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் இணைந்து தாக்கல் செய்துள்ளது. முகவை குழியடிச்சான் சிகப்பு அரிசியை பிரபலப்படுத்தவும், அதன் சந்தை மதிப்பை அதிகரிக்கவும், தனித்துவமான அடையாளத்தை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நெல்லை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும், நல்லாவும் இருக்கும், மருத்துவ குணம் உள்ள நெல் இந்த நெல். அதனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த நெல்லை மக்களுக்கு பயன்படுத்தி அந்த நெல்லை புதியதாக இதை மறுபடி ஆரம்பித்தால் மக்களுக்கு உடலுக்கு நல்லா இருக்கும். இது மருத்துவ நெல், மட்டை ரகம் உள்ளது நெல், சிகப்பு நெல். இந்த நெல் அந்த நெல்லை ஆலைகளோடு அரைக்காமல் இது பெண்கள் உரலை குத்தி இது ஆக்கும்போது அதில் அந்த சிகப்பு நெல்லுங்க அதில் ஒட்டி இருக்கும்போது மக்களுக்கு இது மருத்துவ குணமுள்ள நெல். குழியடிச்சான் சிகப்பு அரிசியின் தனித்தன்மை, ஊட்டச்சத்தை கருத்தில் கொண்டு விரைந்து புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.